எனக்கு நீ வேண்டாம், நான் உன் மேல கோவமா இருக்கேன். காரணமே இல்லாம இந்த நபர் உங்க லைஃப் விட்டு போயிருக்கலாம் இல்லையா? உண்மையான காரணத்தை சொல்லாம தேவையில்லாம பிரச்சனைகளை வந்துட்டு கிளப்பிட்டு அவங்களாவே போயிருக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் தெரியும், அவங்க சொன்ன காரணங்கள் எதுவுமே வந்துட்டு என் மனசுக்கு இன்னும் ஏத்துக்க முடியல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனா அது என்னங்கிறது தான் என்னால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி ஒரு குழப்பங்களோட இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு அது என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியஸான ஒரு ரீடிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில்குள்ளார போகலாம். ஸோ ரிலாக்ஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ரீடிங்குள்ளார போயிடுவோம். என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கியூரியஸா இருக்கும் நம்பரை பார்ப்போம். எஸ், ஸோ பார்த்துடலாம். ஓகே, சரி, இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அது எதுவுமே மேபி அது உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சா எய்தர் வந்து நீங்க தடுப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒன்னும் யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கும், ஏதோ ஒரு ரீசன். ஓகேங்களா? ஆனா உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இந்த நபர் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட கண்டிப்பா கிடையாது. இது முன்னாடியே ரொம்ப யோசிச்சு வச்சு நிறைய வாட்டி யோசிச்சு நிறைய ஒரு பிளானிங் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயம்னா உங்களை விடுறது வந்துட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது எந்த நபருக்குமே, ஏன்னா நீங்க அவ்வளோ எல்லாரோடும் ஈஸியா அட்டாச் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த நபருக்குமே வந்துட்டு அந்த ரைட் டைம் வரணும், அப்போதான் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம வெளியே வர முடியுன்ற மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கூட இவங்களுக்கு வேற விஷயத்துக்கு மேல ஆசைகள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். இவங்க இடையில நிறைய மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த பர்சன் தான் அந்த கடைசி வரைக்கும் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க ஆரம்பத்துல இருந்த பர்சனும் சரி, நடுவுல அண்ட் இந்த எண்டுல பார்த்த பர்சனுமே டோட்டலி வேற, சுத்தமா வேற. ஆனா அதை நீங்க கவனிக்காமையே விட்டுருக்கீங்க. ஒரு சில பேருக்கு அந்த மாற்றங்கள் தெரியுது, தெரிஞ்சுமே நீங்க அது உங்களுக்கு பாசிட்டிவ்னு தான் நினைச்சிருக்கலாம், உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஸோ நீங்க எல்லாமே அந்த டைம்ல ஒரு டவுட்டே இல்லாம ஒரு பாசிட்டிவா நினைச்சது கடைசியில் அது உங்களுக்கே அகெயின்ஸ்டா வந்துருச்சு, எதிர்ப்பா வந்துருச்சு. ஆனா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, நீங்க அவங்க கூட இருக்கிற ஒரு டைம்லயுமே அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பிளானிங் இருக்கு, அது ஆனா சீக்ரெட்டோட தான் பண்ணணும். பட் ஆனா நீங்க அவங்க லைஃப்ல இருக்கிறப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னா ஃபுல்லா பாசிட்டிவா அப்படியே வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அவங்களோட இன்னொரு ட்ரூ செல்ஃப், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்குல்ல, உண்மையான ஒரு பர்சனா இருப்பாங்கல்ல, உண்மையான ஒரு குணம்னு இருக்குல்ல மனசு அவங்களுக்குள்ளரையே, அது ஆக்சுவலி வெளிவர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற எது மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, அவங்க அதுதான் ஒரு புது ஜேர்னி, ஒரு நியூ பிகினிங், அது அவங்களுக்கு அந்த டைம்ல கண்டிப்பா தேவை. ஆனா அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க என்ன ஒரு புது ஜேர்னியாக இருந்தாலும் சரி, அந்த டைம்ல அவங்க எடுத்தது சரின்னு நினைச்சு எடுத்திருக்கலாம். பட் ஆனா அது கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் பாதி மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும், மீதி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிடையாது. அது உண்மையே இல்லை. உண்மையிலே ஏமாந்தது நீங்களா தான் இருந்திருப்பீங்க இல்லையா? அவ்வளவு ஒரு பிளைண்டா ஏமாந்துருப்பீங்க. சரி, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில ஆசைகள் வந்திருக்கலாம். அதாவது ஒரு ஒரு ஃப்ரீடமான ஒரு, இவங்க எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு யங்கான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. நிறைய பேருக்கு வந்து யூஸ்வலி
ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க, ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் லவ்னு போவாங்க. மற்ற கப்புள்ஸை பார்ப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே நம்ம பிரச்சனைகளை டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. ஸோ அது எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க மனசை மாற்றிருக்கு ஆக்சுவலி. ஓகே, இதுதான் ரீசன் அதுதான் ரீசன்றது கிடையாது, அவங்களுக்கு இடையில எங்கேயோ ஒரு ஆசைகள் அப்படின்றதே மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஒரு நியூ ஜேர்னி, ஒரு நியூ லைஃப் அப்படின்றத வந்து அந்த ஆசைகள் அந்த டைமில் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு குழப்பத்தில் தான் ஆக்சுவலி இருந்திருக்கலாம். என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பங்கள் அந்த டைமில் இருந்திருக்கும். உங்களுக்குள்ள மேபி ஒரு சண்டைகள் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஏதோ ஒரு மொமெண்ட் அந்த லாஸ்ட் மினிட்ல கூட இருந்திருக்கலாம். அதுதான் டக்குன்னு அது ஆல்ரெடி ஒரு சில குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இதுதான் ஒரு சாக்கு எஸ்கேப் ஆக, இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க வெரி கிளவர். சரி, இந்த பர்சன் ஒன்றும் அவ்வளோ சாதாரண பர்சன் சொல்ல முடியாது, ரொம்ப தெளிவான ஒரு பர்சனுங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க, சைலண்டாக பண்ணுவாங்க. பார்க்க வந்து உங்களால் ஜட்ஜே பண்ண முடியாது, இன்னசென்ட்னு கூட காமிச்சுக்குவாங்க. பட் ரொம்ப தெளிவான ஒரு பர்சன் அவங்க. ஓகேங்களா. தனக்கு ஒரு பிரச்சனை தான் எதுலையாவது போய் சிக்கிறோன்னு தெரிஞ்சதுனாவே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க அப்படியே பிளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுருவாங்க. என்னன்னா பழிய தூக்கி ஈஸியாக ஆப்போசிட் பர்சன் மேலே போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்த மாதிரி தெரியல. அதாவது ரியல் இன்டென்ஷன் அப்படி தெரியல. பட் பார்க்கலாம், தேர்ட் பர்சன் யாராவது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ இன்ட்ரெஸ்ட். நான் சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு மேபி லைக் வேற பர்சனை பிடிச்சிருக்கலாம், வேற பர்சன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் டெஃபினெட்லி இருக்கும். இவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நோக்கி தான் வந்து பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும், உங்களை நோக்கியே இல்லை. அதாவது ரெண்டு பேரோட பாண்டிங் சேரணும்னு டிப்ஸ் கொடுத்ததை தாண்டி நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தவங்க தான் அதிகம். ஓகேங்களா. ஏன்னா அப்படிதான் வந்து சைன் இருக்கு. பட் ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ரிக்ரெட் பண்ணுவாங்களா, திரும்ப என்ன புரிஞ்சுக்குவாங்களா, மறுபடியும் வருவாங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சி இட் டேக் சம் டைம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ அந்த பர்சன் அவங்களோட கரண்ட் செல்ஃப்ல நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா. இது எனக்கு தனக்கு ஒரு ஃப்ரீடமே கிடைச்ச மாதிரி தான் வந்து உண்மையில நினைச்சிருக்கலாம். ஸோ அவங்க ரிக்ரெட் இருந்தாலும் சரி, ஹாப்பினஸ் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் மனசுல இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாக தான் காமிக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த நபர் யாரா வேணாலும் இருக்கலாங்க. ஸோ எந்த உறவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமிங்கில் இருந்த அந்த பாண்டிங் ஆரம்பத்தில் கண்டிப்பாக ரியலாக தான் காமிக்குது. அது போக போக தான் வந்து மாறி இருக்குது. அதுக்கு அவங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோ சுயநலமாக யோசிச்சதுன்னு நிறைய நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணம்னு அவங்க சொல்லியிருந்தாலும் கூட, இல்லை ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ரீசன் சொன்னாலும் கூட, அது எல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன், அது மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நிறையாவும் வந்து இருக்கு. ஓகேங்களா. அவங்களுக்கு தேவைங்கிறது அந்த ஒரு ஃப்ரீடம், கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இது எனக்கு போர் அடிக்குது, அதாவது இந்த பாண்டிங்கில் ஒரே மாதிரியான லைஃப், ஒரே மாதிரியான விஷயங்கள் எனக்கு போர் அடிக்குது, என்னால் வேற எந்த ஒரு புதுசும் ட்ரை பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ என்னோட எமோஷன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய வந்துட்டு யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும், தன்னை பற்றி அதிகமாக யோசிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் அந்த டைம்லையும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பீப்புள் இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த ஈஸியான மூவிங் ஆன் அப்படின்றது நடந்திருக்கும் அங்கே. ஆனாலும் கூட வந்துட்டு அவங்களுக்கு வேற யார்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. லைக் குட் பி ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், இல்லைன்னா வேற எந்த ஒரு உதவியாக இருக்கட்டும், உங்ககிட்ட அது கிடைக்காது. பட் அது வேற பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் காமிக்குது. ஸோ நிறைய அதுதான் முன்னாடியே யோசிச்சுட்டு தான் வந்து அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன், இந்த பாண்டிங், இந்த லவ் அப்படின்னு நீங்கள் இருந்திருந்தா அவங்களுக்கு நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக பார்த்துருக்கலாம்.
உங்களோட தனி வாழ்க்கை, இந்த பாண்டிங் தனி, இந்த உறவு தனின்னு நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்ததுனால தான் நீங்க வந்து ஒரு தனித்துவமா ஒரு ஸ்பெஷல்னு அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியவே இல்லை. ஓகேங்களா? ஆனா திரும்ப வருவாங்களா, பேசுவாங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்றாங்க. ஓகே, கொஞ்சம் லேட் அண்ட் ரியலைஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா லுக் அட் த நியூ பிகினிங் அவங்களுக்கு. அண்ட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ இந்த பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்க பழையபடி வந்து அவங்க இருக்கணும், பழையபடி இருக்கிறாங்களா இல்ல மாறி இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்துட்டு அவங்க முழுசா மாறல, ஆனா கொஞ்சமாவது மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து 100% வந்து பார்க்க முடியும். நல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜஸ், வேற என்ன ஒரு விஷயம் வருது இது சம்பந்தமா பார்க்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவ்வளவு ஈஸின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு கார்மிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுத்து போனாதான் இந்த பாண்டிங் இருக்குன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்களும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, வந்தாவா வராட்டி போ, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, நானும் போய் என் லைஃப்பை பார்க்கறேன்ட்டு உட்காந்துருக்கீங்க. ரைட்? ஸோ அந்த மைண்ட் செட்ல நீங்க இப்போ இருக்கீங்க. ஓ மை குட்னஸ். அண்ட் சேம் பிகாஸ் வந்து அக்செப்டன்ஸ், அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் வந்து ரியாலிட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது இல்லை. பேசுறியா பேசலைன்னா விடு, நீ எவ்வளோ ஜாலியாக இருக்கியோ அதே ஜாலியாக அதே ஹாப்பினஸ்ல நான் இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஆனால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லையா, இல்லை எங்கடா இவ்வளோ நாளாக நம்மளை தேடிட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ ஆளே காணோமே, ஒருவேளை மாறிட்டாங்களோ, ஒருவேளை விட்டுட்டு போயிட்டாங்களோ. ஸோ நிறைய நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளார வந்துட்டு இருக்கு இந்த டைமில். பட் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க ரொம்ப தெளிவான ஒரு ஆளுன்னு. தள்ளி நின்னாலும் சரி, ஆரம்பத்தில் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆக டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இவங்க லைஃப்பில் யார் இருக்கிறா, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கும். மேபி லைக் அவங்க வேற ஏதோ ஒரு ரீடர்கிட்டையோ இல்லை வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸோ யார்கிட்டயாவது கூட உங்களை பற்றி கேட்டுட்டு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா ஒரு பர்சன் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணியிருக்கலாம் அந்த டைமில், இப்போ பண்ணுறீங்களா? ஸோ ஒருத்தவங்களுடைய விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஓவராக அனலைஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. இதுதான் ரீசன், இப்போ இவ்வளோ உண்மைகள் தெரியுது, இந்த ரீசனுக்காக தான் அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட தனிப்பட்ட ஆசைகள், வேற இன்ட்ரெஸ்ட், இதனால தான் அவங்க வெளியே போயிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கூட உண்மைகள் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஒரு இவங்க நல்லா பொய் சொல்றவங்களா இருப்பாங்கங்க. அதாவது பொய்னா வந்துட்டு தன்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிலாம் நிறைய மாற்றி சொல்லுவாங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் அப்படியே அமைதியாக எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு லவ்ங்கிறது இருக்குதான். லவ் பண்ண வரைக்குமே, அந்த பாசம் காமிச்ச வரைக்குமே ட்ரூ தான். அந்த இடையில மாறினதுக்கு அப்புறத்துல இருந்து தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ட்ரூங்கிறத தாண்டி பண்ணணும். ஓகே, நம்ம வந்து பாசமாக திருப்பி ரிப்ளை பண்ணணும், பேசணுன்ற ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு, ஒரு அழுத்தம் அந்த இடத்துல வந்துட்டு தெரியுது. ஆனால் வெளியில் போனால், இதை விட்டு வெளியே போனோம்னா நிறைய லைஃப் இருக்கு, வேற நியூ பர்சன்ஸ் நம்ம லைஃப்ல வருவாங்க அப்படின்ற எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க. ஓகேங்களா? அது உங்க சுயநலமா இருந்தாலும் கூட எஸ், அது கண்டிப்பா அது அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அது ஆமா கரெக்டு தான் நான் பண்ணினதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அந்த பர்சன் வந்துட்டு அந்த நபர் வந்து உங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க, ரொம்ப அவங்களோட நாட்டாமைன்னு சொல்லுவாங்கல்ல, டாமினேஷன். ஸோ அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் எதுவும் எதிர்த்து பேசாம ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்தா பேசுவேன்னு இருப்பீங்க. பட்
ஸோ அதனால் அவங்க எடுத்த அந்த முடிவு வந்துட்டு ரொம்ப உங்கள் கேரக்டர் தெரிஞ்சு தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். பிக்கப் ஆயில் வந்துட்டு வேற என்ன ஒரு விஷயம், அவங்க திரும்ப வருவாங்களா இல்லைன்னா வந்துட்டு வேற என்னதான் பண்ண இருக்காதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ 3 பைல் வந்துட்டு தரணும். ஸோ பைல் நம்பர் 1க்கு நான் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங்கு கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த எல்லோ பாக்ஸ் கொடுக்குறேன். ஃபார் பாசிட்டிவ் எல்லோ பாக்ஸ் தரேன். பைல் நம்பர் 3க்கு வெயிட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் பிரேஸ்லெட். ஓகே, ஸோ 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். சரி, இந்த பர்சன் வந்துட்டு திரும்ப மறுபடியும் வருத்தப்படுவாங்களா இல்லை ரிக்ரெட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, ஒரு விஷயம் என்னன்னா இவங்க லைஃப்ல நிறைய பர்சன்ஸ் வந்திருக்கலாம். மேபி லைக் உங்களுக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு நிறைய பர்சன் வந்தாலும் கூட நீங்க ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களோட உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் இல்லைனாலுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் பழகினாலுமே வந்துட்டு மறக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். நீங்க நிறைய அவங்க லோவா இருந்த டைம்ல நிறைய உதவிகள் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. அவங்க ரொம்ப படபடப்பா இருந்த டைம்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு ஞாபகங்கள் வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்ல விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ஓவரான ஒரு கான்ஃபிடென்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேச்சு திறமை இருக்குங்க. எப்படி யார்கிட்ட எப்படி வேணாலும் பேச முடியும் அவங்களால. அதாவது ஒரு புதுசா ஒரு நபரை பார்த்து பேசுனா ஒரு பயம் தயக்கங்கிறதெல்லாம் இருக்காது. ஈஸியா பேசுவாங்க, கேஷுவலா பேசுவாங்க. அதாவது ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரியே பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா தான் இருக்கும். பேச்சு திறமை இவங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். அது ஈஸியா வந்துட்டு ஒருத்தவங்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த நபருக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான், அந்த ஒரு ஓவர் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான். ஆனால் வந்து உங்களை யோசிக்கிறாங்களா நினைக்கிறாங்களா அப்படின்னா வந்து வாய்ப்புகள் இருக்கும், ஃபியூச்சரில் வந்து வாய்ப்புகள் இருக்கும். பட் இதுக்காக உங்களுக்காகவே உட்காந்துருப்பாங்க தூங்காம அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு கிடையாது. பட் ஆனால் வந்து இருக்கும். உங்களோட தாட்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு ஆசைகள் அப்படின்றது இருந்தாலும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் இருந்தாலும், இன்னொரு பக்கமும் உங்களை நினைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். எங்க நம்ம மறுபடியும் ஒரு ஹைன்னு டெக்ஸ்ட் கொடுத்துட்டா கூட திரும்பி மறுபடியும் நம்ம கிட்ட வந்துட்டு பேச சொல்லி ஏதாவது ஒரு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்களோன்ற மாதிரியான ஒரு தாட்டும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கலாம். ஆனா எதுவுமே இருந்தாலும் சரி அவங்களோட பார்வையில இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் நீங்க மாறிட்டீங்க அப்படின்ற ஒரு தாட்டே வந்துட்டு அவங்க அவ்வளோக்கு யோசிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்னும் அப்படியே தான் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையிலே வந்துட்டு அவங்க கால்குலேஷன்ஸ் நிறைய போட்டு தப்பாவே ஆக்கிக்குவாங்க. ஆனா வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா கூட இருக்கிறப்போ சண்டைகள் மட்டும்தான் இருக்கும். தள்ளி நின்னா மட்டும்தான் இந்த உறவுக்கு வந்துட்டு ஒரு அமைதி, ஒரு மரியாதை, ஒரு உண்மையான பாசம் அப்படின்றதே இருக்கும். இது வந்து நீங்க எப்படியோ, பட் ஆனா வந்து நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கிறத தாண்டி அவங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும்.
ஓகேங்களா? அவங்க கூட இருக்கிறப்போ வேல்யூ புரியவே புரியாது. தள்ளி போனாதான் புரியும். ஸோ ஒரு சில டிஸ்டன்ஸ், ஒரு சில தள்ளி இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? பார்ப்போம். ஆனா இவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு இந்த 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 ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்க கூட இருந்த டைம்ல அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்தாங்க, அதை பத்தி நிறைய குறைகள் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் சரி, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? நீ நல்லா தானே இருந்த, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எதுவுமே லைஃப்ல செய்யறதில்ல, வீக்கா இருக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும் அவங்க. ஆனா அதை பண்ணிட்டு நான் எப்படிப்பட்ட பர்சன் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சேலஞ்சு தாங்க. உண்மையிலே வந்து இந்த பாண்டிங் ஒரு சேலஞ்சு தான். உங்களை விட்டுட்டு போனதுக்கு ஒரு ரீசன் அவங்க வந்து வெளிப்படையா சொல்லியிருந்தாலும் சரி, சொல்லாத ரீசன் நிறைய இருக்குங்க. உங்ககிட்ட பேசுற அந்த டைமை தாண்டி பேசாம இருந்த அந்த டைமை அவங்க ஃபேஸ் பண்ணது நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? ஆனாலும் இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஹாப்பியா ஜாலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சாலும், தனியா இருக்கிறப்போ நிறைய யோசனைகள் இருக்கு அவங்களுக்கு. நிறைய ஒரு 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 தாட் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தேவைப்படுது, ஒரு பூஸ்டப் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏதோ ஒரு ஒரு எனர்ஜி லோ ஆகுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆனா இவங்க திரும்ப பேசுவாங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வேற ஏதோ ஒரு பிளானிங், வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களே போய் பேசுனீங்கனாலுமே பதில் வருதா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான், ஒரு கேள்விக்குறி தான். ஆனா ஃபியூச்சர்ல வந்து ஒன்ஸ் அவங்க லைஃப்ல ஒரு ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா இப்போ அவங்க திரும்பி பார்க்குற மூட்ல இல்லை. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, இதுவா அதுவான்ற ஒரு கணக்கே கிடையாது. பட் ஸ்டில் ஃபியூச்சர் ஒரு ஹோப் இருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து பைல் நம்பர் 1, இது ஒரு பக்கம் அவங்க அப்படி இருந்தாலும் சரி, நீங்க உங்களவே பிளேம் பண்றீங்களா? ஏன்னா ஒரு சில பேர் உங்களவே நிறைய குறை சொல்லிக்கிற மாதிரி இருக்கே. நான் எது தப்பு பண்ணிட்டனோ, அதாவது நிறைய வழியில யோசிக்கிறீங்க. என்னாலதான் அவங்க போயிட்டாங்களா, இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நான் என் லைஃப் வீண் பண்ணிட்டேனா? சரி, ஏதோ ஒரு வழியில நீங்க உங்களை ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. தனியா இருக்கிறப்போ இல்ல வேலை செய்யறப்போ ரொம்ப உங்களை ரொம்ப திட்டுறீங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீ மாறணுமே, இப்படி இருந்தேன்னா ஒன்னும் வேலைக்காவாது. நிறைய ஓவர் திங்கிங் உங்களுக்குமே பயங்கரமா வந்து உங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 1 பாப்போம் வேற என்ன ஒரு மெசேஜ். ஆனா வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல ஏன் இருக்கும்னா, இது வந்து ஒரு ஆங்கர் மாதிரி, ஒரு ஒரு நங்கூர மாதிரின்னு சொல்லலாமா? ஸோ ஜஸ்ட் லைக் திஸ். அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க உங்க 2 பேருக்கிட்டையுமே வந்துட்டு. ஆனா அது யாருக்குமே தெரியாது. சம் சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சீக்ரெட்ஸ்க்காக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்போ இல்ல, ஃபியூச்சர் தான், ஒரு நியர் ஃபியூச்சர் கூட சொல்லிக்கலாமே. ஆனா வந்து வர்றதுக்கான சைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான், கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா இதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கிட்டக்கே இருந்தா வச்சுக்கோங்களேன், நெருப்பு மாதிரி தான். 2 பேருமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல ஒருத்தவங்க இருக்க கோவத்தை இன்னொருத்தவங்க மேல காமிக்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சென்சிட்டிவ். அது ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். லவ்னு வரப்ப சென்சிட்டிவ். ஒரு சில பேர் வந்துட்டு ஓப்பனாவே சண்டை போடுவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சைலண்டா உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு சைலண்டான சண்டைகள் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு பாண்டிங்க்கு வந்துட்டு ஒரு லைஃப் அப்படின்னு இருக்குதானா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இன்னொரு பிக் ஒரு கொஸ்டின் மார்க், அதாவது இன்னொரு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவங்க வர்ற டைமுக்குள்ளார நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? அது ஒரு பெரிய சவால் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சில பேர் வந்துட்டு எப்படா அவங்க ஓடின வேகத்திலே இதுக்கு மேல நம்மளாலேயும் இந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம லைஃபை பார்க்க போயிடலான்னு முடிவு எடுத்துட்டீங்க ஆல்ரெடி.
ஸோ அதனால அவங்க வர்ற டைம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இந்த பாண்டிக்கு another சவால் இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களால எவ்வளவு வெறுக்கணும்னு நினைச்சாலும் முடியாதுங்க. திரும்ப வந்தே தருவாங்க. ஏன்னா அவங்க உங்க கூட சண்டை போட்டுட்டு உங்களால தான் வெளியே போனாங்களா அப்படின்னா மோஸ்ட்லி அது கிடையாது. அவங்களோட நிறைய விஷயத்துக்காக வெளியே போயிருக்காங்க, அவங்களோட சுயநலத்துக்காக போனது. ஸோ இதுல முழுமையா உங்களை பிளேம் பண்ணவே அவங்களால முடியாது. ஒரு கொஞ்சோண்டு குறை சொல்லிக்கலாம், பட் முழுமையா சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க நல்ல தெளிவான ஆளுதான், ரொம்ப இன்னசென்ட்லாம் கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தெரியும். ஆனால் டைமிங் பொறுத்து தான் எதுவுமே மூவ் பண்ணுவாங்க. பார்ப்போம். ஓகே. சரி, ஆனால் இந்த பர்சன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃபாக இருந்தாலும் சரி, இவங்க கூட இருக்கிறப்போ லைக் இட் வாஸ் ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்த வரைக்கும் ரெண்டே விஷயம். ஒன்று டார்க்னஸ், த நெகட்டிவ். இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் லவ். ரெண்டு கலர் வச்சுக்கோங்க, பிளாக் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. ஸோ பிளாக் கலர் என்ன பண்ணும்? கருப்புனாவே தெரியும், அது ஒரு டார்க்னஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த ரெட் அப்படின்னாவே பேஷன், ரொம்ப அளவு கடந்த லவ். ரொம்ப அளவு கடந்த லவ் தான் இந்த ரெட் கலர் யூஸ்வலி குறிக்கும். ஓகேங்களா? இதுல இந்த பாண்டிங்ல பாசிட்டிவ்ங்கிறதே, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்கிறதே அங்கங்க தான் இருந்திருக்கும், அப்பப்போதான் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த உங்களோட உறவுகளே குறிக்கக்கூடியது. ஒன்று லவ் பண்ணா ஒருமிக்கா பண்ண வேண்டியது, இல்லையா சண்டையா உடனே நம்பரை பிளாக் பண்ற அளவுக்கு சண்டை போட்டுக்க வேண்டியது. ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் ரெண்டு பேரோடதுமே லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஆனா நீங்க இப்பவும் சரி, ஒரு ஃபியூச்சர்லயும் சரி, ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக நீங்க மாற போறீங்களா அப்படின்னா மாறுவீங்க. அதுக்கு இந்த பாஸ்டும் சரி, இந்த நபர் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்களும் சரி ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு 1000 ரீசன்கள் இருந்தாலும் சரி, அவங்க திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் தெரிய வரும். ஒரு நியர் ஃபியூச்சர் இல்லைன்னா ஃபியூச்சர்ல தெரிய வரும். ஸோ நீங்க உங்க லைஃப்ல இனி என்ன பண்ணலாங்கிறத பாருங்க. பிகாஸ் இது ஒரு பாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜும் வருது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ பார்த்தரலாம். ஓகே. ஸோ pile number 2. இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட லைஃப், கெரியர், பேஷனை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இட் குட் பி லைக் அவங்க இது எப்படி இருக்குன்னா, எய்தர் அவங்க அவங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும்னு அவங்க வேண்டி இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வேண்டியவங்க அவங்களுக்காக வேண்டி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியில உங்களை விட்டு பிரியறதுக்கு இந்த லவ் அது இது டிராமாங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பிடி வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு கிடைக்காது. ஏன்னா அது வார்னிங்கும் அவங்களுக்கு அந்த டைம்ல அப்படிதான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ உன்னோட லைஃபா இல்லை இந்த லவ் பர்சனல் விஷயமா, ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் வந்துட்டுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க லைஃபை சூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆனாலும் கூட இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போனது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்க உங்களை ஒரு பாடமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு
இன்ஸ்பிரேஷனாகவோ வச்சு ஏதோ ஒரு விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு வழியில நீங்க தள்ளி நின்னாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்லது தான் வந்து பண்றீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையா தான் நீங்க வந்து இருக்கீங்க. நீங்க கூட இருந்தப்ப சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களை தான் அவங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு சொல்லாத ஒரு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் முன்னாடி. இல்ல ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் யாருன்னு நிரூபிக்கணும்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? ஆனா அவங்களால வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு டைம்ல ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒன்னு அதாவது தான் வந்து சாதிக்கணும், தான் வந்து லைஃப் நோக்கி போகணும்னா இந்த லவ் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல இந்த லவ் அப்படின்னா இந்த கெரியரு நான் சாதிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியாது. இப்ப அவங்க இந்த சாதிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்த நான் நிரூபிச்சு காட்டணும்னு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அதை நோக்கிதான் அவங்க போயிருக்காங்க. சோ எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய இந்த ஒரு கனவு இருக்குல்ல, இந்த ட்ரீம், இதை விட்டு அவங்க வெளியே வர முயற்சி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா you got this beautiful magician. இவங்களுக்கு இப்பதாங்க நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது அவங்க லைஃப்ல இப்பதான் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட் அப்படின்றதே இருக்கு. ஓகேங்களா? சோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்துருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் சரி அவங்க இனி அவங்க லைஃப்ல வந்துட்டு அடுத்தடுத்துன்னு போகணும் அப்படின்னா நிறைய ரொம்ப ஒரு கவனமாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற, ரொம்ப புத்திசாலியா இருக்கணும்னு சொல்ல. ஏன்னா அவங்க அந்த போற பாதைகள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்களுமே அவங்களோட லைஃப்ல ஒரு பங்காக இருக்கணும்னு அந்த டைம்ல நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைஃபை பார்த்துட்டு போவோம், நீங்க புரிஞ்சுக்குவீங்க வருவீங்கன்னு. பட் இப்போ நீங்க அவங்க லைஃபுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்டை தாண்டி அவங்க ஏதோ ஒரு ஒரு யோசனை, வேற யோசனையில அவங்க போயிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, அவங்க வேற யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ல இருக்க மாதிரியும் இருக்கும். அதாவது ஃபுல்லா அவங்கள நம்பி கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு வேற யாரோ அவங்க நம்பி இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அந்த தேர்ட் பர்சனுக்கு இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும். இவங்க மேல ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு கிரேஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, பைல் நம்பர் 2, ஹெவி எனர்ஜி. அம்மா, பயங்கரமான எனர்ஜி. ஆனா உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு விஷயம் காமனா என்ன இருக்கலாம், ஈகோ. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கும். நல்ல அமைதினா அமைதி, ஈகோனா ஈகோ, கோபம்னா கோபம், பிடிவாதம்னா பிடிவாதம். ஓகே, ஸ்ட்ரென்த். இந்த பாண்டிங்க்கு இன்னொரு லைஃப் இருக்குதா? இது என்னன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பாதை, வேற வேற பாதை நோக்கி தான் வந்து போக ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? இது ஜென்ரல் ரீடிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணும் உங்க பிரச்சனைனா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பட் இதுல என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்துட்டு வித்தியாசமான பாதைகளை நோக்கி தான் வந்து போவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு என்ன ஒரு ஈகோ இருக்கோ அதே ஈகோ தான் உங்களுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே வந்துட்டு வேற ஸ்பெஷல் பர்சன்கிறவங்க வரதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கும். ஆனா என்னதான் வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்பெஷல் பர்சன் இவங்க ரொம்ப வேற முக்கியமான நபர்னு சொன்னாலும் கூட உங்க ரெண்டு பேரை பத்தி நினைக்கிறப்போ வந்துட்டு அந்த ஒரு அன்பு பாசம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க மறுபடியும் ஒண்ணு சேருவீங்களா அப்படின்னா அதுல சவால்கள் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அண்ட் நியர் ஃபியூச்சர்ல வந்துட்டு கஷ்டம்தான். வெரி சூன் வந்து உங்க லைஃப்ல வந்து உங்களோட லைஃப்ல ஒரு கரெக்டான ஒரு பாதை, ஒரு கரெக்டான ஒரு ஹெல்ப் பண்ற பர்சன் வருவாங்க. இது என்னன்னா அவங்களே திரும்ப வரணும்னு நினைச்சாலும் கூட உங்க லைஃப்ல வேற ஒரு ஹெல்ப் பண்ற பர்சன் யாரோ ஒருத்தவங்க ஒரு புது பாதை காமிக்க வருவாங்க. இப்போ நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் ஜோன்ல இருக்கீங்க, மறைமுகமா இருக்கீங்க, அதுதான் ஒரு விஷயம்.
வெளிப்படையா இருக்கீங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு 1000 சொன்னாலும் மறைமுகமா இருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. பார்க்கலாம். சரி, எனக்கு பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது எப்படின்னா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டிங்கிறது தாங்க இருக்கும். இதுல வந்து பாஸ்ட்ல நிறைய நெகட்டிவ்னு இருந்தாலும் கூட இந்த மொமெண்ட்ல இருந்து இனி இந்த ஃபியூச்சர் அப்படின்னு பாக்குறப்போ இது ரொம்ப பெரிய சண்டை போட்டுட்டு இதுக்கு மேல எனக்கு நியாயம் வேணும் உனக்கு நியாயம் வேணும்ன்ற மாதிரி எல்லாம் காணும். ஒரு அமைதியா போற மாதிரி தான் இருக்கு. ஓகே இதுதான் அப்படின்னு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வேற பர்சன்ஸ் உள்ள வரத்துக்கான ஒரு அறிகுறிகள் இருக்கு. வேற ஸ்பெஷல்னு சொல்றோம்ல, உதவி செய்யறதுக்கு, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டுனாலும் கூட தான் அவங்க ஸ்பெஷல் உங்களுக்கு உதவி செய்யறாங்க, உங்களுக்காக வந்துட்டு அவங்க அக்கறையா இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து தெரியுது. pile number 2. pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க லைஃப்ல நீங்க ஒரு ட்ரூவான ஒரு லவ்வை வந்து ரிசீவ் பண்ண போறீங்க இனிமேல். ஓகேங்களா? ஆனா வந்து இந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கல்ல, அது எல்லாமே அந்த நியூ ரிலேஷன்ஷிப்ல வந்து பாசிபிள் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்றது நீங்க மீட் பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா போத் ஆஃப் யூ ரெண்டு பேருமே அடுத்த கட்ட ஃபார்வர்டுன்னு போற மாதிரி தான் இருக்கு தவிர தெர் இஸ் நோ பேக்வர்ட். பின்னாடி வர்றதுங்கிறது கம்மியா இருக்கு. ஏன்னா நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் ஒரே ஈகோ இருக்கும், ஒரே கேரக்டர் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுவீங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஆனா ஒரு ட்ரூவான உண்மையான ஒரு பர்சன், உண்மையான ஒரு லவ்வை நோக்கி வந்துட்டு நீங்க நகரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குங்க. ஓகேங்களா? So that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். pile number 3 பார்த்துருவோம். pile number 3 பார்த்தரலாம். என்ன ஒரு மெசேஜ் pile number 3க்கு வருது. ஓகே, சப்கான்ஸ் ரோஸ் வந்திருக்கு. ஹெர்மிட் and 5 of cups reverse. See, pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இவங்க இப்போ மேபி லைக் ஹாப்பியா இருக்கலாம். வேற ஏதோ ஒரு லைஃப், ஒரு புது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து இவங்க லைஃப் வந்து இப்போ இவங்க கண்ட்ரோல்ல இல்லைங்க. இது இவங்களோட இதே கிடையாது. இப்போ இவங்க அவங்க லைஃப்பை வாழ்றாங்களான்னா அப்படியே மோஸ்ட்லி இருக்காது. ஓகேங்களா? ஆனா வந்து ஒரு பாஸ்ட் பத்தி நினைச்சாங்க. இப்ப நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நினைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஆனா ஏன்னா வந்து இப்போ அவங்க வாழ்க்கையை வேற யாரோ வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோ கவலைகள் அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோக்கும் இருக்காது மோஸ்ட்லி. ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். pile number 3ன்னு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கே. அண்ட் நீங்க சொல்லணும்னே இல்லைங்க, நானே பாக்குறேனே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. இன்னும் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே, நமக்கு இப்படிலாம் பண்ணிட்டோமேனு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையே அப்படின்னு வந்துட்டு நீங்களே கோவத்துல உட்கார்ந்து இருப்பீங்க. ஏன்னா இப்ப அவங்க வாழ்க்கையில வேற பர்சன் வந்துட்டு ரொம்ப நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்க வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஓவரான ஒரு ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு அப்படின்ற ஒரு ஃபேஸ்லயே அவங்க கிடையாது. ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களை விட்டுட்டு போனதுக்கு வந்துட்டு நிறைய ரீசன் சொன்னாலும் சரி, அவங்க
நீங்க அதாவது ஒரு இந்த இந்த உறவு வந்துட்டு ஒரு லைஃப் லாங்கா ஒரு ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஒரு கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தீங்க, இல்ல ஒரு பொதுவாவே அந்த எதிர்பார்ப்பு இருந்திருந்ததுன்னா அது கண்டிப்பா முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப போல்டு, ரொம்ப ஒரு வீரியமா வருவாங்களா அப்படின்னா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையிலலாம் வந்துட்டு அவ்வளோ தைரியமா வந்து உங்களுக்காக இல்லை இந்த பாண்டுக்காக சண்டை போடுற நபர்லாம் கிடையாது. ஓகேங்களா? லைக் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பிரச்சனைகளே இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணணும், கொண்டு போகணும்னு நினைக்கிற கேரக்டராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த உறவுக்காக நீங்க தான் நிறைய வந்து சரி சரின்னு இருந்திருக்கலாம். நிறைய இடங்கள்ல வந்துட்டு பொறுத்து போயிருக்கலாம். சண்டை கூட போட்டிருப்பீங்க இவங்களுக்காக. அடா உனக்காக நான் சண்டை போடுறேனே, எனக்காக எங்கேயாவது சண்டை போட்டியா அப்படின்னு நீங்களே கேட்குற அளவுக்கு வந்துட்டு இந்த பாண்டிங்ல நிறைய இருந்திருக்குங்க. ஓகேங்களா? அவங்க அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவுமே அவங்க சேஃபா தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்போ வந்துட்டு ஐ மீன் முன்னாடி நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தீங்க, இப்போ வேற பர்சன் செய்யறதுக்கு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து அவங்க முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்காங்களா, இல்லை என்னதான் பண்றாங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு கியூரியஸ் இன்ஃபர்மேஷன் வருதா? சரி, அவங்க வந்து அடுத்தடுத்துன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்ட்டை பத்தி நினைச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தாதான் நினைப்பாங்க. இல்லைன்னா நம்ம வந்து ஒன்லி பாசிட்டிவ் தான், ஃபியூச்சரை நோக்கி போறோம், பாசிட்டிவா லைஃபை லீட் பண்றோம், அதுதான் வந்து கோலே இங்க. அவங்க லைஃப் ஸ்டைல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்க. கம்ப்ளீட்டா அவங்க மாறினது மட்டும் இல்லாம, சரி இதெல்லாம் வெரி கிளியர் சைன்ங்க. அவங்க மாறினது மட்டும் இல்லாம அவங்களோட லைஃப் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு. உங்க கூட இருந்தப்போ அந்த நபர் ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஆனா அந்த விலகிற டைம்லயும் சரி, இல்ல வேற ஒரு பர்சன் இருக்காங்களா, அவங்க மூலியமா அவங்க நிறைய மாறிட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள் மேல ஆசைகள், தேவையில்லாத ஒரு பேடான ஹேபிட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அந்த வேற ஒரு நபரால வந்திருக்கும். சரி அதுதான். ஆனா இந்த உண்மைகளை வந்து உங்ககிட்ட எல்லாம் ஓப்பனா சொல்லவே முடியாது. ஆனா நீங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. பைல் நம்பர் 3 ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு தெரியுங்க இதுதான் ரீசன், கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க தான் இப்படிதாங்கிறதையுமே. ஓகேங்களா? பிகாஸ் அந்த பர்சன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை நினைக்கிறப்பவே உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ் வரலாம். ஏன்னா இவங்க முன்ன மாதிரி பாசிட்டிவ்லாம் இப்போ கிடையாது, நிறைய மாறிட்டாங்க. இவங்க 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 மைண்ட் ஃபுல்லாமே கோல், மணி, பேஷன், ஜாலியா இருக்கணும், ரெஸ்பான்சிபிள், எவ்வளவு நாளைக்கு பொறுப்பாவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி பொறுப்புகள் இருந்தாலும் சரி அது முழுமையா செய்ய மாட்டாங்க, உதவிகளோட தான் செய்வாங்க. சரி, இவங்களோட அந்த மைண்டை மாத்தினதுக்கு வேற பர்சன் ரீசனாக இருக்கலாம். ஆனா இது எல்லா டிராமாஸுமே பைல் நம்பர் 3க்கு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்களும் எப்படியாவது கொண்டு வரணும்னு போராடுறீங்க. ஒரு சில பேர் எனக்கு வேண்டவே வேண்டான்னு விட்டுருக்கலாம், பட் இன்னும் ஒரு சில பேர் போராட தான் செய்யறீங்க. யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டும் பண்றீங்க, இவங்களுக்காக நிறைய இடங்கள்ல ரீடிங்கும் எடுத்திருக்கீங்க. ஏதாவது வழி கிடைக்குமா, எப்படியாவது நான் மாத்தலாமான்ற மாதிரியும் ஒரு சில பேர் யோசிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஒரு 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 ட்விஸ்டான ஒரு பாண்டிங் தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடையில வந்த அந்த தேவையில்லாத ஆசைகள் தான் இந்த உறவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அது வந்துட்டு ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா வந்து இவங்களுக்கு உங்க மேல கோவங்கள் இருக்கும், வெறுப்புகள் டெஃபினெட்லி அந்த டைம்ல இருந்திருக்குங்க. ஒரு கோவங்கள், வெறுப்புகள். ஏன்னா யூஸ்வலி வந்துட்டு ஒரு புதுசை பாக்குறப்போ நிறைய பேருக்கு அந்த பழசு மேல வெறுப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரு சைன் வந்து இருக்கு. இது எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கதான் வாய்ப்புகள் இருக்கும். பட் த ரியல் ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கான நியாயம் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் வேணும்னு உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஏதோ ஒரு வழியில வந்துட்டு கிடைக்கும். எந்த நபரை நம்பி அவங்க வந்துட்டு அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லாம பொய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டு போனாங்களோ அந்த நபராலே ஏதோ ஒரு லைஃப் லெசனை வந்து கண்டிப்பா அவங்க லேர்ன் பண்ண போறாங்க, கத்துக்க போறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எதுலயோ வந்து அவங்க மாட்ட போறாங்க. அந்த அனதர் பர்சன்ல ஒரு ஃபீமேல் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஒரு பயங்கர ஒரு மெனிப்புலேஷன், நல்ல மைண்ட் அப்படியே வந்து ஈஸியா ஏமாத்தி கூட்டிட்டு போற நபரா இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல 2 பேர் ஒரு அழகான ஒரு பாண்டிங் உறவு இருந்துச்சுன்னா அது எப்படி பிரிச்சு விடலாங்கிற டெக்னிக் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சனா தான் இருப்பாங்க.
ஆனால் வந்து இவங்க டெஃபினெட்லி அந்த நபராலே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டுவாங்க. ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதே ஒரு ட்விஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க சீக்ரெட்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கங்க. இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்ஸ் நிறைய வச்சுக்குவாங்க. தனக்கு ஒரு பிரச்சனைனாலுமே அது வெளியே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. சீக்ரெட்டாக நிறைய இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஜஸ்டிஸ்க்கு வேணுன்றீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு அது கிடைக்கும். அது எந்த நபரால் இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்குள்ளார வந்துச்சோ அதே நபரால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு இப்போ நம்பிக்கை கொடுத்து உங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டு போன நபராலே உங்களுக்கு குழப்பங்கள் வரும். அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதாங்க, இது வந்து நான் சொன்ன இதே கர்மா தான் வந்துட்டு அழகா வருது. சரி, அவங்க என்ன பண்ணாங்களோ திருப்பி அவங்களுக்கே அந்த ஒரு டேபிள் டேர்ன் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா, அவங்க சொல்றதை தாண்டி அது நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. எல்லாம் இதுதான் அப்படின்றதே கண்டுபிடிச்சிடுவீங்க. அவங்க அந்த ஒரு மன்னிப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக பேசலாம், திரும்பி வந்து ஒரு டெக்ஸ்டாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அது ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இது எப்படின்னா வந்து அந்த தேர்ட் பர்சனால அவங்க எதுலயோ போய் சிக்குவாங்க. நீங்க அதே தேர்ட் பர்சனால இந்த ஒரு இவங்க கூட இருந்த இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீமேல் பர்சன் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கூடலாம் உங்களால போட்டியே போட முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ வந்து மெனிப்புலேட்டிவ். அவங்க லெவலுக்குலாம் நம்மளால இறங்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக மெனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரைட்? ஸோ பயல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக எனக்கு வேணும், கிடைக்கணும், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். பிகாஸ் இது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சான்ஸாக இருக்கும். இப்போ ஒரு 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 பிரச்சனையிலே சுத்திக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு சைன். ஸோ அந்த சைனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. அவங்க பண்ணதுக்கான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும். இஃப் யூ ஆர் லக்கி, நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா அதை டெஃபினட்டா நீங்க பார்ப்பீங்க. தேங்க்யூ.